ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி விலாக். டுடே வந்து சண்டே விலாக். மார்னிங் சீக்கிரமாக எழுந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டுனா ஃப்ரீ ஆகிடலான்னு நான் நினச்சேன். பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா என்ன நினச்சாரு, 2 மணிக்கு எழுப்பி விட்டார் என்ன. ஸோ 2 மணிக்கு எழுந்துச்சி மறுபடியும் 5:30 மணிக்கு தூங்கி இப்போ பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு தான் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்ய ஆரம்பித்தோம். ஸோ என்ன பார்த்திங்கன்னா டிஃபன் பார்த்திங்கன்னா பூரி வந்து செஞ்சுட்டு கிழங்கு வந்து செய்யலாம். ஸோ மார்னிங்கே வந்து நான் சீக்கிரமாக எழுந்துச்சி இதெல்லாம் பண்ணிட்டேன்னா ஃப்ரீ ஆகிடலாம். ஸோ சண்டே வேறு, ஸோ வெளியே போகிறதா இருந்தால் போயிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா டே வந்து ஆரம்பித்ததே 11:30 மணிக்கு மேலே தான். ஸோ நான் மட்டும் இல்லை, ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தார். பூரியும் கிழங்கும் வந்து செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ எப்போவுமே நான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சாவே போதும், நைட்டு வந்து முழிச்சிட்ருக்க மாதிரி ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து மார்னிங் வந்து லேட்டாக எழுந்துச்சி இப்போ தான் வந்து ரெடி பண்ணோம். 1 மணிக்கிட்ட தான் நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு வந்து சேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்ச தண்ணி வருது, ப்ளஸ் பார்த்திங்கன்னா பூச்சி வந்து நிறைய வருது வீட்டுக்குள்ளே. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்தோடனே வீடு வந்து சேஞ்ச் பண்ணணுன்ட்டு இருக்கிறேன். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து மாமியார் வீட்டுக்கு வந்தோம். கிளம்பி வந்துட்டு பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் இருந்தாங்க. ஸோ பீச்சுக்கு கூப்பிட்டு போகலான்னு பிளான் பண்ணோம் 3 மணிக்கு. அது என்ன ஆச்சுன்னா லேட் ஆகிட்டு 5:30 மணிக்கு மேலே தான் வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ இந்த டைமுக்கு நம்ம பீச்சுக்கு போயிட்டு நைட்டு வரதுக்குள்ளேயே விடிஞ்சிரும். ஸோ அதனால் என்ன பண்ணோம், பக்கத்தில் இருக்க அண்ணா டவர் கூப்பிட்டு போயிட்டு ஜாலியாக வந்து பசங்களை வந்து விளையாட வச்சுட்டு இருந்தோம். பசங்களுக்கும் 10 days வந்து லீவ் வருது. ஸோ எங்கே போகிறதுன்னு தெரியல. ஒருத்தர் என்னென்னா விஜிபி கூப்பிட்டு போங்க அப்படின்றான். பாப்பா என்னன்னா வந்து கிண்டி பூங்கா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எங்கே கூப்பிட்டு போகிறதுன்னு ஐடியா இல்லை. மேபி பார்ப்போம், 10 days லீவில் எங்கேயாவது கூப்பிட்டு போக முடிஞ்சதுன்னு கூப்பிட்டு போகலாம். அங்கே போன டைமில் தான் அண்ணா நகர் டவரில் வந்து கீழே அலோட் வந்து இல்லை. கரெக்டாக 6 மணிக்கு ஆகிடுச்சு. ஸோ 6 மணிக்கெலாம் வந்து கீழே இறக்கிடுவாங்க. ஸோ குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனார் வந்து விளையாட வச்சுருந்தாங்க. ஸோ சீஸா, அதுக்கப்புறம் ஊஞ்சல், அதுக்கப்புறம் வந்து சர்க்கஸ்லலாம் வந்து விளையாட வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் சேஃபாக தான் வந்து பார்த்துட்டு பசங்களை வந்து விளையாட வச்சுருந்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளே சின்ன பிள்ளைங்களே இருக்கலாமோ. ஏன்னா வந்து நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் சீஸெல்லாம் விளையாடிருப்போம். பட் வந்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா தம்மதுண்டு இருக்குது. ஒரு வேளை நம்ம தான் வளர்ந்துட்டோம், அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஊஞ்சலில் கூட ஃபாஸ்ட்டாக போயிட்டு விளையாடிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பசங்களாம் நிறைய விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துவிட்டோம். ஸோ என்னன்னு பார்த்திங்கன்னா பானிபூரி, அதுக்கப்புறம் வந்து சமோசா, அதுக்கப்புறம் சன்னா, அதுக்கப்புறம் குட்டி சமோசா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காளான் வாங்கி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வெளியே வந்து ஒரு கடையில் பார்த்திங்கன்னா கோலி சோடா, அதுக்கப்புறம் சோளம், அப்புறம் அவிச்ச வேர்க்கடலை, ஸோ அதுக்கப்புறம் சிப்ஸ் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரும்போது ஃப்ரைட் ரைஸும் இட்லியும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதோடு இந்த சண்டே விலாக் முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம ரதி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.